இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர், இந்த Dress எல்லாம் போட்டுக்கோ. ஏன் எங்கயாவது ஃபங்க்ஷன் போறோமா? நீ ஆபீஸ்க்கு இததான் போட்டுட்டு போகணும். இந்த Dress-ஆ? ஏய், எதுக்கு தானே? அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதெல்லாம் இருக்காது. ஓனர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். பின்ன யூனிஃபார்ம் போட்டா போக முடியும்? இல்ல தானா, நார்மலா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு போனாலே போதும்ல. எப்பயுமே அப்படித்தானே இருக்க. ஒரு ஏஜென்சியோட பார்ட்னர் நீ. இனிமே அதுக்கேத்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த ஷூவை போட்டுட்டு டக்கின் பண்ணிட்டு வா. போ போ, நிக்காத. வாவ், சூப்பரா இருக்கு. பாத்தியா, இப்பதான் ஓனர் லுக்கே வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. சும்மா சொல்லாதானா? ஏய், நிஜமா தான்டா. நம்ம செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இருக்கணும். இனிமே தினம் நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போகணும். புரியுதா? சரி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பை. பை. சார், சொன்னல மில்லு வாங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அது இவங்க தான். வணக்கம். வணக்கம்மா. ரகுராமையா வீட்ல இருந்து வந்து என் மில்லை வாங்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின ரைஸ் மில்லுமா அது. இப்ப திடீர்னு ஒரு பண நெருக்கடி, அதான் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு என் மில்லை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் உங்க மில்ல வாங்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. பேங்க்ல லோன் கேட்டுட்டு இருக்கோம். பேங்க் ஆபீசரும் என் ஹஸ்பண்ட் சிவராமன் மேல சொத்து பத்திரம் இருந்தா உடனே லோன் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, எப்படியும் அவர் பேர்ல வீடு நிலமுன்னு இருக்கும் இல்லையா. வணக்கம் சார். அட வாங்க கதிர். என்ன இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிறந்த நாளா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு. தேங்க்யூ சார். வெளியில எங்கேயாச்சும் போறீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை சார். இல்ல ஸ்மார்ட்டா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்களே. இல்லை, சும்மா தான் சார். சரி கதிர், நீங்க இங்க இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கோங்க. லோடெல்லாம் கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்கா, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. பேங்க் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஓனர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். பின்ன யூனிஃபார்ம் போட்டா போக முடியும்? பாத்தியா, இப்பதான் ஓனர் லுக்கே வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன்னா இவ்ளோ பணத்துக்கு லோன் கேட்டா கூட பேங்க்ல ஷூரிட்டி கேட்பாங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கணும். ஆல்ரெடி சொத்தை பிரிக்க சொல்லி கேட்டாங்க. இப்போ இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா? போன தடவை எப்படியோ நீ அதை தடுத்துட்ட. இந்த தடவை அந்த மாதிரி கேட்டா என்ன செய்யறது? சொத்தை பிரிக்கணும்னா நாம நினைச்சா மட்டும் போதாதே. அண்ணன் வந்து கையெழுத்து போடணும். அவர் எப்படி பார்வதி கையெழுத்து போடுவாரு? சொத்து வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணிடலாம். ஐயோ பார்வதி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா சொத்தை பிரிக்க கூட விட மாட்டான். ரகுராம் சகலை இப்ப இருக்கிற நிலைமையில சொத்தை பிரிச்சு கொடுப்பாரான்னு தெரியல. ஆமா பார்வதி, அண்ணனே குடுக்கறேன்னு சொன்னாலும் சிவா விட மாட்டான். உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா கூட அனுப்பிச்சிருவான். அப்புறம் நீ போய் ஆத்துல குதிச்சாலும் உன்னை போன விட்டுருவான் பாத்துக்கோ.
ஏன் அண்ணி நீங்க வேற பயமுறுத்துறீங்க? ஷூ, அப்ப இதுக்கு என்னதான் வழி? என்னதான் பண்றது? எப்படிதான் சொத்தை வாங்குறது? அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அவங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, நான் சொத்தை மட்டும் பிரிக்க விட மாட்டேன். எப்படியும் சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏன் சைன் அவங்களுக்கு வேணும். அப்போ நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா சொத்தை பிரிக்க முடியாது. என்ன ரெண்டு பேரும் அரண்டு போய் பாக்குறீங்க? இதை எப்படி மாமா பண்ண முடியும்? சரியா போச்சு. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்களை கொன்னே போட்டுருவாரு. இப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது சம்பந்தி. ரிஸ்க் தான். ஆனா இதை விட்டா உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வழியே இல்ல. எப்படியாவது செஞ்சு முடிச்சிருங்க. கரெக்டா வருமா? அண்ணன் கிட்ட போய் எப்படிங்க கையெழுத்து வாங்குறது? சம்பந்தி, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இத பாருங்க, சீனு மாப்பிள்ள பேர்லயும் சொத்து இருக்கணும்ல. அப்படியே நம்ம குசலம்பாளையம் கேசவன் அவன் இடத்த குத்தகைக்கு வாங்கணும்ல, அது இந்த மாசம் முடியுது. அத ரெனியூ பண்ண சிவா கிட்ட டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வைக்க சொல்லிருந்தேன். அதுலயும் சைன் பண்ணணுமா? மா, அவன் அப்பவே ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னான். அவர் ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா? நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. அத்தா, இருங்க இருங்க. மாமா சொல்றத நான் கேட்டேன். நேத்து நைட்டே அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பீரோல தான் வச்சிருக்காரு. அத நான் எடுத்துட்டு போய் கொடுக்கறேன் மாமா கிட்ட. சரி, எடுத்து கொடுத்துட்டு என்ன? அண்ணி உள்ள வாங்க. அண்ணி, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு பாத்தீங்களா? எப்படி மாமா கிட்ட சைன் வாங்குறதுன்னு தெரியாம இருந்தோம். இப்போ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போற? இருங்க சொல்றேன். இது பிடிங்க. அண்ணி, லிங்க மாமா கொடுத்த அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. இந்த பார்வதி, இந்த பத்திரத்தை இது கூட வச்சு நான் மாமா கிட்ட சைன் வாங்குறேன். பார்வதி, அண்ணன் மட்டும் படிச்சு பார்த்துட்டா அவ்வளவுதான், நம்மள தொலைச்சு போட்டுருவாரு. அதெல்லாம் படிக்க விடாம நான் சைன் வாங்கிடுறேன். இந்த வாய்ப்பை விட்டுறவே கூடாது அண்ணி. வாங்க. சரி. அண்ணி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி பார்வதி. மாமா, அத்தை உள்ள வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. நீங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு மாமா.